ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு இந்த கணக்கை எப்படி சுலபமாக போடலான்ற டாபிக் கீழே நம்ம வந்து ஒரு முக்கியமான கேள்வி தான் பார்க்க போகிறோம். அதிகப்படியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டுட்டு இருக்காங்க. அது எய்தர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி எக்ஸாம் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு கேள்விகள் கேட்பாங்க. அதை எப்படி சுலபமாக பார்த்தோன்னே போட்டுட்டு நம்ம போகிறது. ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் கணக்கை எவ்வளோ சீக்கிரம் புரியுமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது இல்லை. ஸோ அந்த மாதிரி எப்படி இந்த சம்ம போடலான்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளை பொறுத்தவரை ஃப்ராக்ஷன் பின்னங்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரப்போகுது. ஃப்ராக்ஷன்ல இருந்து பின்னம், ஓகேவா? சோ பின்னங்கள்ல இருந்து கொஸ்டின் வரப்போகுது. சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அடுத்தது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இது தெரிஞ்சுட்டாதான் நம்ம ஈஸியா கொஸ்டினுக்குள்ள போறோம், ஓகேவா? சோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா ப்ராப்பரா டிவைட் ஆகணும். ஃப்ராக்ஷன்னால என்ன, பின்னம் பாயிண்ட்ல வர்றதுதான். சோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா அது என்னன்னு தெரியுது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இப்போ நியூமரேட்டர் வேல்யூ சின்னதா இருந்து டினாமினேட்டர் வேல்யூ பெருசா இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதே நியூமரேட்டர் வேல்யூ பெருசா இருந்து டினாமினேட்டர் வேல்யூ சின்னதா இருந்துச்சுன்னா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்ப ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா நியூமரேட்டர் சின்னதா இருக்கணும், டினாமினேட்டர் பெருசா இருக்கணும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா டினாமினேட்டர் சின்னதா பெருசா இருக்கணும், நியூமரேட்டர் சின்னதா இருக்கணும். அப்ப தமிழ்ல சொல்றதா இருந்தா என்னன்னு சொல்லுவீங்க? தகு பின்னம், தகா பின்னம், ஓகேவா? தகு பின்னம், தகா பின்னம் சொல்லுவாங்க. சோ இது ரெண்டுத்தையும், சோ இதுதான் ப்ராப்பர் அண்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கான ஒரு வித்தியாசம். சோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஒரு 3 டைப் ஆஃப் क्वेश्चंस வந்து இந்த ஃப்ராக்ஷன்ல எப்படி கேட்பாங்க எக்ஸாம்ல, அதை எப்படி அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போறீங்க. சோ நான் வந்து क्वेश्चन ஃபர்ஸ்ட் எழுதி போட்டுறேன். 15/16, அடுத்தது 19/20, 24/25, 34/35. இந்த மாதிரி ஒரு 5 ஃபிராக்ஷன் கொடுத்துட்டு which one is greater அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இவற்றில் பெரிய பின்னம் எது? which one is greater? இந்த மாதிரி உனக்கு ஒரு क्वेश्चन கேட்பாங்க. larger fraction or greater fraction, எது வந்து இவற்றில் பெரிய பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சோ வந்து ஒரு ஷார்ட்கட் தான், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கும் உள்ள வித்தியாசம். சோ இப்போ 15க்கும் 16க்கும் என்ன வித்தியாசம்? 1. 19க்கு 20க்கு என்ன வித்தியாசம்? 1. 24க்கு 25க்கும் 1. 34க்கு 35க்கும் 1. அப்போ நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் வித்தியாசம் 1 வந்துச்சுன்னா இதுல எது பெரிய நம்பர் இருக்கோ நியூமரேட்டர், அதுதான் பெரிய பின்னம். இப்போ இதுல எது பெரிய நம்பர்? 34. சோ 34/35 தான் இருக்கிறதுல பெரிய பின்னம், கிரேட்டர் ஃபிராக்ஷன். புரியுதா சொல்றது? ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொடுத்துட்டா நீ அந்த மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்ல. அது டிஃபரன்ஸ் ஆஃப் 1, அந்த 1 விட அதிகமா வரும்போது தான் அந்த லாஜிக் யூஸ் பண்ணலாம். மத்தபடி பார்க்கும்போது இது ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அதாவது மேல இருக்கக்கூடிய நியூமரேட்டருக்கும் கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டருக்கும் வித்தியாசம் 1 வந்துச்சுன்னா எது பெரிய நம்பரோ அது பெரிய பின்னம், எது சின்ன நம்பரோ அது சிறிய பின்னம். அப்ப 15/16 தான் இருக்கிறதுல என்ன, ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன், ஓகேவா? ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன். அப்போ क्वेश्चन எப்படி கேட்டாலும் எழுதிடுவீங்க. which one is the smallest fraction னு கேட்டாங்கன்னா 15/16. which one is the largest fraction கேட்டாங்கன்னா 34/35. அப்போ வித்தியாசம் உனக்கு என்ன வரணுமா? 1 வரணும். சரி, இது அப்படியே ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல சொல்லிட்டீங்க. இதே இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருந்துச்சுன்னா, அதாவது 16/15, 20/19, 25/24, 35/34. சோ தகு பின்னமா இருக்கும் போது நான் சொல்லிட்டேன், வித்தியாசம் 1 வரும்போது எது பெருசா இருக்கோ அது பெரிய ஃபிராக்ஷன், எது சிறுசா இருக்கோ அது சிறிய ஃபிராக்ஷன். இப்போ சொல்லுங்க, இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இப்போ இதுல எது பெருசு எது சின்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெரிய நம்பர் இந்த 35/34 இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுல என்னமா இருக்கும்? ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷனா இருக்கும், ஓகேவா? அதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன். சின்ன நம்பர் இருக்கு பாரு, அதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷனா இருக்கும், ஓகேவா? சோ அப்ப எது என்னென்ன பண்ணணும்ன்றது இருக்கு. அதை பார்த்த உடனே சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டே இருக்கலாம். அப்ப எது ஸ்மாலஸ்ட் எது லார்ஜஸ்ட்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. இப்போ ஒன்று ஈஸி தானே, இது ஈஸி தானே? சரி, ஓகே. அடுத்த ஒரு क्वेश्चन எழுதி போடுறேன். ஆன்சர் எனக்கு கீழே அப்படியே கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. 6/7, 5/6, 7/8, 4/5. இதுல எது ஸ்மாலஸ்ட் எது லார்ஜஸ்ட்? கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆன்சரை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல
கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ட்ராப் யுவர் ஆன்சர் அட் கமெண்ட் பாக்ஸ். எனக்கு பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லணும். ஏன்னா இதில் பார்த்தாலே தெரியுது டிஃபரன்ஸ் ஆஃப் எல்லாத்துலையுமே என்ன இருக்கு, ஒன்று தான் இருக்கு. அது ஒன்றை வச்சு இதில் எது லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன், அதாவது பெரிய ஃப்ராக்ஷன் இது, அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் எதுன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே வந்து இந்த மாதிரி தெளிவாக கொடுத்து ஆன்சர் சொல்லிட்டு போங்க. அப்பதான் எடுக்கிற எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உனக்கு நடத்துறதுக்கு. அடுத்தது ஷார்ட்கட் சொல்ல போறேன். ஓகேவா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் கொஸ்டின். ஓகேவா? சோ செகண்ட் டைப் கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் டைப் கொஸ்டின்ல என்ன வரும், நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் வித்தியாசம் என்ன வரும், 1 வரும். அந்த மாதிரி 1 வந்துச்சுன்னா பெரிய நம்பர் பெரிய ஃபிராக்ஷன், சின்ன நம்பர் சின்ன ஃபிராக்ஷன். அதே இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான் தலைகீழா மாறி போட்டு இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் தான் சின்ன ஃபிராக்ஷனா இருக்கும், சின்ன நம்பர் தான் பெரிய ஃபிராக்ஷனா இருக்கும். சோ டைப் 2. டைப் 2 பொறுத்தவரையும் 15/16, 8/3, 11/12, 7/8. இப்போ இந்த மாதிரி 4 நம்பர் நான் உங்களுக்கு தரேன். 15/16, 8/3, 11/12, 7/8. இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே உனக்கு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். நான் கோடு போட்டு வச்சிருக்க இந்த 3மே என்ன உனக்கு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இந்த கோடு போடாத இது மட்டும் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகேவா? கோடு போடாத இது வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், மற்ற 3மே என்ன ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகே. நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் அதிகமா இருக்கும்போது, டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் அதிகமா இருக்கும்போது என்ன மாறுதல் நடக்க போகுது, இதை தான் டைப் 2ல கத்துக்க போறோம். இப்போ இதுல கேக்குறாங்க which one is greater, இவற்றில் பெரிய பின்னம் எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்து கேக்குறானா, கண்ணை மூடிட்டு சொல்லுவேன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கக்கூடிய இதுதான் என்னவா இருக்கணும், இருக்கிறதுலே லார்ஜஸ்டா இருக்கணும். ஏன் அப்படின்னா நியூமரேட்டர் சின்னதா இருக்கும்போது டினாமினேட்டரால வகுத்தா கண்டிப்பா என்ன ஆகும், 0. somethingல தான் ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா நியூமரேட்டர் பெருசா இருக்கும்போது டினாமினேட்டர் சின்னதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 1 or 1 above தான் வேல்யூ வரும். அப்ப இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த எண்ணு தான் எதுவா இருக்கும், பெருசா இருக்கும். அப்ப இதுல ஸ்மாலஸ்ட் எதுன்னு கேக்குறாங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வந்து பார்த்தோன்னே சொல்லிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன். டிஃபரன்ஸ் ஆஃப் என்ன 1, நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, 1 1 1 தான் இருக்கு. அப்படி 1 1 1ன்னு இருக்கும்போது அதுல எது வந்து சின்ன நம்பரா இருக்கும் அதுதான் என்னவா இருந்திருக்கும், ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷனா இருந்திருக்கும். சோ 7/8 தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி 4 நம்பர்ல எது லார்ஜஸ்ட் ஃபேக்டர்னு கொடுத்தா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா எது வருதோ அதுதான், தகா பின்னமா எது வருதோ அதுதான் என்னவா இருக்கும், இருக்கிறதுலே பெரிய ஃபிராக்ஷனா இருக்கும். தகு பின்னங்கள் மிச்சதான் தகு பின்னம் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருந்தா அதை நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி 7/8ன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ இந்த கொஸ்டின்லாம் உனக்கு பார்த்தோன்னே செகண்ட்ஸ்லேயே போட்டுடலாம்ல, ஒரு 3 செகண்ட் 5 செகண்ட்லேயே வந்துடும்ல ஆன்சர். ஸோ ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்தது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது டிஃபரன்ஸ் ஆஃப் 1, அதாவது நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் என்ன வரணும், 1 வித்தியாசம் வரணும். இப்போ நீ பார்க்க போற டைப் 3. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது நான் 2 மெத்தட்ல உனக்கு கத்து தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுறேன். 2/5, 3/8, 4/9, 5/13 and 6/11. நமக்கு 2 நம்பரா கொடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் 2 நம்பரை வச்சு சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது வந்து உனக்கு வந்து பெருசா இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நல்லா பாருங்க, இவ்வளவு நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதுல லார்ஜஸ்ட் ஃபேக்டர் எதுனா நம்ம டக்குன்னு போட்டு தான் ஆகணும். பிகாஸ் we have lot of timeலாம் இல்ல எக்ஸாம்ல. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொற்ப நேரத்துல நம்ம பயன்படுத்திட்டு அழகா அந்த ஒரு மார்க் எடுத்துட்டு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 ஃபிராக்ஷனை மட்டும் உனக்கு கம்பேர் பண்றேன். ஸோ ஒரு ஃபிராக்ஷனை பொறுத்தவரையும் a/b c/d 2 ஃபிராக்ஷனா இருந்தா a/b c/d. இப்போ இது இருக்குல்ல, இதுதான் a/b 2/5, இந்த பக்கம் இருக்கிறது 3/8 வந்து c/d. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும்னா இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். நான் 2 வழிமுறை சொல்றேமா, ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் சொல்றேன், இன்னொரு வழிமுறையும் சொல்லி தரேன். ரெண்டுமே ஈஸி தான். இப்போ இது 2யும் 8யும் பெருக்கு 16. தட் மீன்ஸ் எதையும் பெருக்கிருக்கேன், a-வையும் d-யையும் பெருக்கிருக்கேன். அடுத்தது b-யையும் c-யையும் பெருக்க போறேன். b-யையும் c-யும் 5 3 என்ன 15. இப்போ 16 பெருசா 15 பெருசா, 16 தான் பெருசு. கரெக்டா? 16 தான் பெருசா. அப்ப இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2/5 தான் லார்ஜ், 3/8 ஸ்மால். புரியுதா சொல்றது? 2 நம்பரையும் என்ன பண்ண போறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 8 16, 3 5 5. இது ரெண்டுக்குள்ள எது பெருசு, 16. அப்ப 16 பெருசானதுனால இது லார்ஜ், இது ஸ்மால். அப்ப இது முடிஞ்சிருச்சு. அப்ப இதை எடுத்துட்டு போய் அடுத்ததோட நான் கம்பேர் பண்ணுவேன். இப்படிதான் போகணும். ஓகேவா? சோ இதுதான் உனக்கு நான் கத்து கொடுத்த ஒரு சின்ன லாஜிக். இதை வச்சு இந்த மாதிரி கீழே வேல்யூஸ் ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ண உனக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா ஈஸியா மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா தான் வேற மெத்தடும் உனக்கு சொல்லி தரேன். அது கொஞ்சம் பெருசா இருக்கிற நம்பருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது பெருசு வந்துச்சு, 2/5. இப்போ அது கூட
4/9 நான் கம்பேர் பண்றேன்னு வச்சுக்கோ. 2 9 சார் 18, 4 5 சார் 20, 20 தான் பெருசு. அப்ப 4/9 பெருசு. அப்ப 4/9 5/13 ஓட கம்பேர் பண்றேன். 13 4 சார் என்னமா 26 52, 52 9 5 சார் 45. எதுமா பெருசு 4/9. இந்த பக்கம் நம்பர் பெருசா ஆனதுனால இது பெருசு. அடுத்தது 4/9 எதோட கம்பேர் பண்றேன்னா 6/11 ஓட கம்பேர் பண்ணேன். 44 9 6 சார் 54. சோ அப்ப இந்த பக்கம் இருக்கிற நம்பர் தான் பெருசா வந்துச்சு. சோ ஃபைனலா எதுதான் பெரிய ஃபிராக்ஷன் 6/11. ஓகேவா? இத்தனை கம்பாரிசன் இருக்கும்போது எது பெருசுன்றது ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இன்னொரு முறை கூட நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண 2 8 16 5 5 16 பெருசுன்னு இருக்கிறதுனால இந்த பக்கம் இருக்கிற ஃபிராக்ஷன் பெருசுன்னு சொல்லிட்டேன். அடுத்தது 2/5 இந்த பெரிய எடுத்துட்டு போய் அடுத்ததோட கம்பேர் பண்றேன். சோ 4/9 ஓட கம்பேர் பண்ண 20 வந்துச்சு. 2 9 18 4 5 20. சோ இந்த பக்கம் இருக்கிறது பெருசுன்றதுனால இதை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி 5/3 ஓட கம்பேர் பண்ணேன். சோ 52 வந்து இது பெருசு. திருப்பி எடுத்துட்டு வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்துருச்சு. இப்போ இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் நான் சொல்றேன். ஓகேவா? இது ஒரு ஷார்ட்கட். இப்படி மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். டக்குன்னு முடிஞ்சிடும் வேலை. இல்லையா? இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் எழுதிருங்க. டிஃபரன்ஸ் வந்து என்ன வந்துச்சு 1 1 1 1 வந்துச்சு. இப்போ என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு வித்தியாசம். 2க்கும் 5க்கும் உள்ள வித்தியாசம் என்னமா 3, 3க்கும் 8க்கும் உள்ள வித்தியாசம் 5, 4க்கும் 9க்கும் உள்ள வித்தியாசம் 5, 5க்கும் 13க்கும் உள்ள வித்தியாசம் 8, 6க்கும் 11க்கும் உள்ள வித்தியாசம் 5. ஓகே, இப்ப பாருங்க இதுதான் வித்தியாசம். சோ இந்த வித்தியாசத்தை வச்சுதான் இப்ப நான் போடவே போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்ச உடனே எல்லா நியூமரேட்டரும் அப்படியே எழுத போறேன். 2 3 4 5 6. அந்த வித்தியாசத்துக்கு நேரா என்ன பண்றேன்? அதோட நியூமரேட்டர் எழுதுறேன். வேற ஒன்றும் புதுசா பண்ணல. இப்போ இந்த கீழே இருக்குல்ல, இந்த நம்பரினுடைய எல்சிஎம் எடுக்க போறேன். இப்போ 3 5 8 நம்ம கிட்ட 3 நம்பர் தான் இருக்கு. 5 3 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. அது வேணாம். நம்ம கிட்ட என்ன இருக்கு? 3 5 8ன்னு 3 புது நம்பர் இருக்கு. சோ 3 5 8க்கு எல்சிஎம் எடுத்து பார்த்தனா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 120. சோ எனக்கு வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுல எது பெரிய நம்பர் 8. 8 மத்த வாய்ப்பாடால வகுப்படுதான்னு பார்ப்பேன். வகுப்படலைன்னா அது எல்சிஎமா இருக்காது. சோ நான் 8 என்ன பண்ணுவேன்? ஒமிட் பண்ணிட்டு 3 5 பெருக்கிக்கோ. 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடு. 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தனா 15 வரும். சோ ஃபைனலா 15 ஓட 8 பெருக்குனா என்ன வந்துரும்? 120 வந்துரும். சோ 120 தான் இதனுடைய எல்சிஎம். ஓகேவா? எல்சிஎம் கூட ஷார்ட்கட் இருக்குமா? நான் வேணா அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஓகே, இப்போ 120 தான் எல்சிஎம். எல்லாம் இந்த பின்னத்தோட என்ன பண்ண போறேன்? 2/3 × 120, 3/5 × 120, 4/5 × 120, 5/8 × 120, 6/5 × 120. இதை அடிச்சு சால்வ் பண்ண ஆன்சர். இதை அடிச்சா 40 முறையா? 2 40 80. அப்ப இந்த பின்னத்தினுடைய மதிப்பு 80. இதை அடிச்சா 5 12ல எத்தனை முறை அடியும்? 24 முறை. சோ 3 24 72. 80 விட 72 சின்னதுதான். அப்படிதான் பெருசு இது ரெண்டுத்துல. அடுத்தது இதை அடிச்சா அதே 24, 4 24 96. அப்ப இதை ரெண்டு கம்பேர் பண்ணும்போது 4/5 பெருசு ஆயிடுச்சு. இதை அடி 8 120 அடிச்சா சோ 1 டைம். இப்பதான் பார்த்தேனே எத்தனை முறைன்னு பார்த்தேன், 15 முறை. சோ 5 75. சோ இதை அடிக்கிற ஃபைனலா 24 144 வந்துச்சு. இதுல எது பெரிய நம்பர்? 144. சோ இதோட டெசிமல் ஃபிராக்ஷனா இருக்கக்கூடிய 6/11 தான் பெருசா இருக்கும். ஓகேவா? ரெண்டு மெத்தட் கத்து கொடுத்துருக்கேன். ஒன்னு கிராஸ் மல்டிப்ளை பண்ணினே அடுத்தடுத்த நம்பரோட கம்பேர் பண்ணி போலாம். இல்லையா எல்லாத்துடைய வித்தியாசத்தை எடுத்து எழுதிட்டு அதனுடைய நியூமரேட்டர் மதிப்பெல்லாம் மேல எழுதிட்டு எல்சிஎம் எடுத்து குறுக்கு பெருக்கல் அடிச்சு வர விடையை வச்சு சொல்லலாம். உனக்கு சின்ன நம்பரா இருக்கும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்றது ஈஸியா இருக்கும். பெரிய நம்பரா இருக்கும்போது எல்சிஎம் எடுத்தனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அது மாதிரி ஒரு क्वेश्चन எழுதி போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? பாத்துக்கோங்க. எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா வீணா மார்க்க விட்டுறாதீங்க. சோ ஒரு क्वेश्चन ஃபைனல் क्वेश्चन எழுதி போடுறேன். எழுதிக்கோங்க. 7/11, 8/13, 9/14 and 11/15. ஓகேவா? சோ இதுக்கு வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். 7க்கும் 11க்கும் வித்தியாசம் 4, 8க்கும் 13க்கும் வித்தியாசம் 5, 9க்கும் 14க்கும் வித்தியாசம் என்ன வந்துச்சு? 5, 11க்கும் 15க்கு வித்தியாசம் 1. அப்ப 4க்கும் 5க்கும் தான் எல்சிஎம் கேக்குறாங்க. 4க்கும் 5க்கும் எல்சிஎம் என்னமா வரும்? 20. பார்த்தாலே சொல்லிடுறேன். 4 5 20. அதே தான் எல்சிஎம்மா இருக்கும். சோ என்ன பண்ண போறேன்? நியூமரேட்டர் அப்படியே எடுத்து எழுத போறேன். 7 8 9 11. சோ 7/4 × 20 அடிச்சா 5 7 5
35 ஃபர்ஸ்ட் இது. அடுத்தது 8/5 இன்டூ 20 எல்சிஎம் அடிச்சா 4, 8 32. அடுத்தது 9/5 இன்டூ 20 அடிச்சா 4, 9 36. அடுத்தது 11/4 இன்டூ 20 அடிச்சா 55. ஸோ இருக்கிறதுலே பெரிய வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 11/15. அந்த டெசிமல் அந்த ஃப்ராக்ஷன் தான் இருக்கிறது என்னவா இருக்கும், பெரிய ஃப்ராக்ஷனாக இருக்கும். திஸ் ஒன் இஸ் த லார்ஜஸ்ட், பெரிய பின்னம். ஓகேவா? ஸோ ஈஸியாக தான் புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ உங்களுக்கு 2 கொஸ்டின் தர போறேன். ஸோ 2 கொஸ்டினையுமே சால்வ் பண்ணி எனக்கு என்ன பண்ண போறீங்க, ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போட போறீங்க. ஸோ வைட்டே மறக்காம ஆன்சர் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் எங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் உங்க கூட சால்வ் பண்றதுக்கு. ஸோ நோட் டவுன் த கொஸ்டின். 3/8, 2/5, 6/8 and 9/10. This is your first question. And second question, 11/12, 14/15, 8/9 and 6/7. So this is your second question. ரெண்டுத்துலயுமே எனக்கு லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷனை மட்டும் சொன்னா போதும். which one is the largest fraction, இவற்றில் எது பெரிய பின்னம், அது மட்டும் எனக்கு சொன்னா போதும், மற்ற எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு ஷார்ட் கட்டோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினுக்கு நம்ம மார்க் எடுத்துருப்போம்னு நினைக்கிறோம். இன்னும் அல்ஜிப்ராலாம் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கு. நம்ம அல்ஜிப்ராய்க்கு வச்சு சிம்பிளிஃபிகேஷன் எப்படி சிம்பிளா போடுறதுன்றதெல்லாம். ஸோ எல்லாத்துக்குமே வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க முப்படை பயிற்சி மையத்தை. ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய ஆதரவு இருக்கும்போது எங்களுடைய வீடியோக்கள் இன்னும் உங்களை தேடி அதிகமாக வர ஆரம்பிக்கும். தேங்க்யூ.